அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மா பஅத். ஃபக்கத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத் வஸ்ஸாபிகூன அல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்ஸார் வல்லதீன தபஊஹும் பி இஹ்சானின் ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு. وقال النبي صلى الله عليه وسلم رب حامل فقه غير فقيه ورب حامل فقه إلى من هو أفقه منه أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها عنا حقه العظيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவிற்கு உரித்தானது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹு தஆலாவின் அன்பும் அருளும் உண்டாவதாக ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, மரியாதைக்குரிய பாசத்திற்குரிய சகோதரர் மௌலானா இஸ்மாயில் ஹஜ்ரத் அவர்கள் என்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது அவர்களுடைய உயர்வான தகுதிக்கு தகுந்தாற் போல் அவர்கள் என்னையும் நினைத்து அவர்களுடைய நல்லெண்ணத்தின் அடிப்படையில் சில செய்திகளை சொன்னார்கள். நான் உண்மையில் அதற்கு எந்த வகையிலும் தகுதியுள்ளவன் அல்ல. அதே சமயம் ஹஜ்ரத் அவர்கள் தாங்களை போன்றவர்களுடைய மேலான துவாவினால் நான் அந்த தகுதியை அடைவதற்கு அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்னும் அந்த தகுதி இருப்பதாக என்னுடைய மனதளவில் இல்லை. அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலே ஏதேனும் எண்ணங்கள் இருந்தால் அதை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இப்போது சொல்லப்படக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் சத்தியத்தை சத்தியமாக விளங்க வைக்க வேண்டும், விளங்கி அதை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் கேட்க வேண்டும். லேசான தடுமாற்றம், சந்தேகங்கள் இருக்குமானால் விஷயங்கள் காதளவில் கூட போய் சேராது. எனவே உங்களுடைய முழு கவனத்தையும் சற்று நேரம், ஹஜ்ரத் அவர்கள் சொன்னதை போலெல்லாம் நீண்ட நேரம் பேசுவதற்குரிய எண்ணம் இல்லை. உங்களுடைய கவனங்கள் என்பால் இருக்கின்ற வரை உங்களுக்கு எதுவும் சடைவு இருப்பதாக நான் ஏதேனும் ஒரு ரீதியில் உணர்வேனையானாலும் கூட நான் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்வேன். அதுதான் என்னுடைய டைம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு 2-3 கேள்வி கேட்டு அதுக்கு பதிலை சொல்லிடுறேன். எல்லோரும் ஆலிம்கள் தானே, எல்லோரும் ஆலிமாக முடியும் தானே, இது ஒரு கேள்வி. அதாவது நீங்கள் எல்லோரும் ஆலிம்கள், எனவே ஆலிம்கள் என்று ஒரு தனி சாரார், ஒரு புரோகித தொழில் என்ற அடிப்படையில் அவர்கள் தேவையில்லை. எல்லோரும் ஆலிம்கள் தான், நீங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க என்று நம் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை தலையில் மேல் தூக்கி வைத்துவிட்டு நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை இதுதான். உடனே இவங்களுக்கு ஒரு நினைப்பு வந்துடுது, நம்மளும் ஆலிம்கள் தானே, எதுக்காக தனியா போய் அவங்கள்ட்ட போய் கேட்கணும். சரி, அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹுடைய தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்? அல்லாஹ் சொல்கிறான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்கள் அறியாதவர்கள் இவர்கள் தங்களுக்கிடையில் சமமாகுவார்களா என்ன? அல்லாஹுடைய பார்வையில் அறிந்தவர்கள் என்று ஒரு சாரார் இருக்கிறார்கள், அறியாதவர் என்று இன்னொரு சாரார் இருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் ஒரு காலம் சமமாக ஆக மாட்டார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். எல்லோரும் எல்லா துறையும் தெரிந்து கொள்ள முடியாது.
நாம் நமது பிள்ளைகளை நினைக்கிறோம், நாம ஒரு கற்பனை செய்து கொள்வோம், நமது பிள்ளைகளை எல்லாம் டாக்டர்களாக ஆக்க வேண்டும், நமது பிள்ளைகளை எல்லாம் இன்ஜினியராக ஆக்க வேண்டும், இப்படி ஒரு கற்பனை செய்வோம். ஆனால் நமது பிள்ளை அதுக்கு தகுதியானவர்களாக ஆகுவார்களா? யார் யாருடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் எதை நசீபாக ஆக்கியிருக்கிறானோ, அவர்களுடைய உள்ளத்தில் எதன் மீது தேட்டம் இருக்கிறதோ அந்த நிலை தான் அவர்களுக்கு வரும். நாம் நினைத்ததை அவர்கள் மீது திணிக்க முடியுமா என்றால் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நிலையை வைக்கவில்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள், அன்னாசு மஆதினு கமஆதினி ذஹபி வல் ஃபில்லா. மனிதர்கள் எல்லாம் ஒரு சுரங்கத்திற்கு ஒப்பானவர்கள். இந்த பூமியிலே இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய பொருட்கள் ஒவ்வொரு பூமியிலும் ஒவ்வொரு வகையான தன்மை வெளிப்படுகிறது. சில பூமிக்கு கீழே தங்கம் இருக்கிறது. எல்லா பூமிக்கு கீழும் தங்கம் இருக்குமா? அது இருக்காது. சில பூமிக்கு கீழே தங்கம் இருக்கிறது, சில பூமிக்கு கீழ் பெட்ரோல் இருக்கிறது, சில பூமிக்கு கீழ் சாதாரண தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீரிலும் பல படித்தரங்கள். தஞ்சாவூர் பகுதிகளில் 20 அடி 10 அடி இந்த அளவுல தண்ணி கிடைக்கும். அதே இது எங்க பகுதி ராமநாதபுரம் பகுதியில் பார்த்தா 100-110 அடி கீழே தண்ணி கிடைக்கும். ரெண்டும் ஒரே அந்தஸ்து இல்ல. பூமியினுடைய படித்தரங்களில் பல படித்தரங்கள் இருக்கிறது. அதே போல் மனிதர்களுக்கு மத்தியிலும் பல படித்தரங்கள் இருக்கிறது. எல்லோரும் ஒரே அந்தஸ்திற்குரியவர்கள் அல்ல என்பதை முதலாவது விளங்கிக்கிறோம். எனவே அவர்கள் சொல்வதை போல எல்லோரும் ஆலிம்களாக ஆக முடியுமா? எல்லோரும் ஆலிம்களாக ஆக முடியாது. அதற்கான தகுதி கிடையாது. அதாவது முயற்சி செய்தாலும் கூட அல்லாஹ் தஆலா ஒரு சிலருக்கு கொடுக்கிறான், ஒரு சிலருக்கு கொடுக்கல. அதை நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யாருடைய விஷயத்தில் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்கத்தின் ஞானத்தை கொடுக்கிறான். எல்லோருக்கும் கொடுக்கிறானா? இல்லை. மனித சமுதாயம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மார்க்கத்தின் ஞானத்தை கொடுப்பதாக வாக்களிக்கிறானா? இல்லை. அல்லாஹ் யாருடைய விஷயத்தில் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்கத்தின் விளக்கத்தை கொடுக்கிறான். எனக்கு முன்னால் ஹஜ்ரத் அவர்கள் தஃப்சீருடைய விஷயத்தை என்ன அருமையாக அந்த வசனம் இந்த வசனம் இந்த வசனத்திலே உள்ள விஷயங்களை குறிப்பிட்டார்கள். இதே விஷயத்தை நீங்களும் மொழிபெயர்ப்பை வைத்து படித்துவிட்டு வந்து சொல்லுங்களேன் பார்ப்போம். இந்த வசனத்தில் இப்படி இருக்கிறது, அந்த வசனத்தில் இப்படி இருக்கிறது என்று மூல மொழி தெரிய வேண்டும். சொல்ல போனால் இன்றைய தினம் உரையாற்றிய இன்றைய ஜும்மாவுடைய குத்பாவிலே முழு துபாயிலும் உரையாற்றப்பட்ட விஷயம் அரபி மொழி சம்பந்தப்பட்ட விஷயம். அரபி மொழியை பொறுத்தவரையும் அது ஒரு அற்புதமான மொழி. ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன். அரபி மொழி ஒரு அற்புதமான மொழி. தமிழை பொறுத்தவரையும் சென்றகால வினை சொல்ல எடுத்தால் ஒவ்வொரு வினை சொற்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதனுடைய நெடில் குறில் வேறு. சாப்பிட்டான் இதனுடைய நெடில் குறில் வேறு. தூங்கினான் இதனுடைய நெடில் குறில் மாத்திரைகளுடைய அளவு வேறு. ஆனால் அரபியை பொறுத்தவரையும் சென்றகால வினை சொற்கள் என்று எடுத்தால் ஒரே மாதிரியா இருக்கு. நசர நசர மூன்றுமே அகர வரிசை, 3 எழுத்து. 3 எழுத்துடைய சென்றகால வினை சொற்கள் எடுத்தால் அது ஒரு ஆயிரக்கணக்கான சென்றகால வினை சொல்லை 3 எழுத்திலே அகர வரிசையிலே பார்க்கலாம். அடுத்து 4 எழுத்துக்கள், அடுத்து 5 எழுத்துக்கள், அடுத்து 6 எழுத்துக்கள். இந்த 4, 5, 6 எழுத்துக்கள் கூட திட்டமிட்டு நாம அமைக்க முடியும். இந்த 3 எழுத்தையே நாம 4 எழுத்தாக ஆக்க முடியும், நாம 5 எழுத்தாக ஆக்க முடியும், நாம 6 எழுத்தாக ஆக்க முடியும். நாங்கள் முதலாவது ஜும்ராவிற்கு வகுப்பிற்கு பாடத்திற்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு 3000 வார்த்தைகளை மனனம் செய்ய வைப்போம். ஏன் எதுக்குன்னு கேட்காம நீ முதல்ல மனனம் செய்ப்பான்னு சொல்லுவோம். அந்த மாணவன் மனனம் செய்து முடித்திருவானேயானால் ஒரு வார்த்தையை சொன்னா போதுமானது, 3000 வார்த்தைக்கு அவனா அர்த்தம் சொல்லிடுவான். அரபி ஒரு அற்புதமான மொழி. ஒரு வார்த்தைக்கு பொருள் தெரிந்தால் போதுமானது, 3000 வார்த்தைக்கு தானாகவே பொருளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மொழியில் தான் அல் குர்ஆன் ஷரீஃப் அருளப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆன் ஷரீஃபை நேரடியான அரபி கற்றுக்கொள்ளாமல் ஓரளவாவது புரிந்து கொள்ள முடியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, ஓரளவு கூட புரிய முடியாது.
சொல்ல போனால் மொழிபெயர்ப்பாளர்களுடைய தாக்கத்திற்கு உட்பட்டுதான் மொழிபெயர்ப்பு படிச்சா விளங்கிக்கிற முடியுமே தவிர அல் குர்ஆன் எந்த ரசனையோடு அருளப்பட்டதோ அந்த ரசனையோடு புரிந்து கொள்ள முடியுமா என்றால் மூல மொழி தெரியாமல் புரிந்து கொள்ளவே முடியாது. லேசான ரசனை கூட புரியாது. என்ன யாரும் யோசிக்காதே, அது என்னது நாங்களும் மொழிபெயர்ப்புல இங்கிலீஷுடைய மொழிபெயர்ப்பு இருக்குது, தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்குது, யார் யாருக்கு என்னென்ன மொழி தெரியுமோ உருது தெரிந்தவர்கள் உருதுல நிறைய மொழிபெயர்ப்பு வந்திருக்குது. எல்லாம் உண்மைதான். மொழிபெயர்ப்பாளருடைய தாக்கம் அந்த மொழிபெயர்ப்பிலே இருக்கும். உதாரணம் சொல்லவா? ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன உதாரணத்தையே திருப்பி சொல்றேன். இந்த கோணத்துல பாருங்களேன், மொழிபெயர்ப்பாளருடைய தாக்கம் எப்படி அங்கே வேலை செய்கிறது என்று பாருங்க. ஒரு ஹதீஸ், ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வருகை தந்தார்கள். வந்து அந்த பெண்மணி முறையிடுகிறார்கள், இன்னிம்ராத்துன் உஸ்தஹாலு அஃஅதஉ ஸலாத்த, நான் உதிர பெருந்தொடக்குக்கார பெண்மணியாக இருக்கிறேன், தொழுகையை விட்டுவிடலாமா? கேள்வி புரியுதாங்க? மாதாந்திர தீட்டு வரக்கூடிய கால அளவை விட உதாரணமா வழக்கமா 7 நாள் எல்லாருக்கும் வருது அப்படின்னு சொன்னா எனக்கு வரக்கூடியது 15 நாளையும் தாண்டி 16, 17 இப்படி வருது, நிக்காம வருது. அப்ப அதவு சலாத்த, தொழுகையை விட்டு விடலாமா? மொழிபெயர்ப்பை பார்த்தா இதான் விளங்கும். ஏதோ அந்த பெண்மணி தொழுகையை விடுறதுக்கு ஒரு சான்ஸ் கேட்கிற மாதிரி தெரியுது, ஒரு வாய்ப்பு கேட்கிற மாதிரி தெரியுது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு உதாரணம், இந்த ரெண்டுக்கு என்ன விளக்கம்ங்கிறது பின்னாடி சொல்றேன். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே வந்து என்னுடைய தந்தை விற்று சென்ற சொத்திலிருந்து எனக்கு பங்கு தாருங்கள் என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நபிமார்களுடைய வாரிசுகளை பொறுத்தவரையும் வாரிசுதாரர்களுக்கு சொந்தக்காரர்களாக ஆக மாட்டார்கள், அது பைத்துல் மாலுக்கு சொந்தமானது, எனவே பொருளை தர முடியாது என்ற விஷயத்தை சொல்லிவிடுகிறார்கள். நாசுக்கா சொல்றாங்க. இந்த வார்த்தைக்கு பிறகு வருகிறது, ஃபகலிபத் ஃபலம் துகல்லிம்ஹு ஹத்தா துஃபியத், அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கோபப்பட்டார்கள், மௌத் வரையும் பேசவே இல்லை அப்படின்னு வருது. இதத்தான் நீங்க புகாரியுடைய மொழிபெயர்ப்புல இருந்தாலும் இந்த வாசகம் தான். நீங்க புகாரியுடைய மொழிபெயர்ப்பு எது இப்போது வந்திருக்கிறதோ அதுல பார்த்தாலும் இவ்வளவுதான் இருக்கு. இந்த ரெண்டு உதாரணத்தை நீங்க என்ன விளங்குனீங்கன்னு இப்ப நான் சொல்ற பதில் அடுத்து ரெண்டாவது விளக்கத்துல இருந்து பாருங்க. நான் சொன்ன விளக்கத்தை நீங்க விளங்குனீங்களா இல்லையா, நீங்க என்ன விளங்குனீங்கன்னு யோசிச்சு பாருங்க. முதலாவது விஷயம், அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தொழுகையை விடுவதற்கு அனுமதி கேட்கவில்லை, மாறாக அந்த பெண்மணியினுடைய மற்ற விஷயங்களை எல்லாம் முன்வைத்து அதற்கு பொருள் செய்ய வேண்டுமானால், யா ரசூலல்லாஹ், நான் உதிர பெருந்தொடக்குக்கார பெண்மணியாக இருக்கிறேன், என்னுடைய உள்ளம் தொழுகையினுடைய ஈர்ப்பின் காரணமாக தொழ வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் துடிக்கிறது. இப்போது இதுவும் மாதவிடாய் போன்ற தோற்றத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அப்ப அதவு சலாத்த, நான் தொழுகையை விட்டுவிடவும் வேண்டுமோ? அழகவனிங்க, வெறுமன தொழுகையை விட்டுறலாமா? இல்ல, தொழுகையை விட்டுவிடவும் வேண்டுமோ? நீங்க புகாரியுடைய மொழிபெயர்ப்புல எடுத்து பாருங்க, தொழுகையை விட்டு விடலாமா அதோட முடிச்சிருப்பாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க அதை பார்த்த உடனே? இந்த பெண்மணி தொழுகையை விடுவதற்கு சலுகை கேட்பார்கள் என்று. மொழிபெயர்ப்பை மட்டும் வைத்து முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. மொழிபெயர்ப்பிலே மொழிபெயர்ப்பாளருடைய தாக்கம் வேலை செய்யும். சரி, இரண்டாவது விஷயத்துக்கு வர்றேன். ஹஜ்ரத் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நம்மை விட பன்மடங்கு உயர்ந்தவர்கள். நம்மை போல சின்ன சின்ன விஷயத்திற்கும் சண்டை போட்டுக் கொண்டிருப்பவர்களா? சொர்க்கத்தினுடைய தலைவி. அங்கே என்ன நடந்தது? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே வந்து தந்தையினுடைய சொத்தில் எங்களுக்கு ஏதும் உரிமை இருக்கிறதா இல்லையா தெரியல, அவங்களுக்கு வந்து கேட்டு வர்றாங்க. கேட்டு வந்த உடனே விஷயத்தை சொல்லிவிடுகிறார்கள். எதை சொல்கிறார்கள்? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சொன்ன ஒரு ஹதீஸை சொல்லித்தான் சொல்லுகிறார்கள், பொருள் உங்களுக்கு சொந்தமில்லை என்ற விஷயத்தை. உடனே ஃபகலிபத்,
ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஃபகலிபத் அலா நஃப்ஸிஹா, தன் மீதே கோபப்பட்டுக் கொண்டார்கள். நல்லா கவனிங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் மேல கோபப்படல, தன் மீதே கோபப்பட்டுக் கொண்டார்கள். இந்த ஹதீஸை நான் எப்படி தெரியாமல் இருந்தேன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய தந்தையிடமிருந்து வந்த ஹதீஸ், சொல்ல போனால் நம்முடைய குடும்பத்தை பற்றிய ஹதீஸ். அந்த ஹதீஸை தெரிந்து கொள்வதில் கூட நான் கவனமற்றவனாக நான் எப்படி இருந்திருக்க முடியும்? ஃபகலிபத் அலா நஃப்ஸிஹா, தன் மீதே கோபப்பட்டுக் கொண்டார்கள். சரி, அடுத்த வார்த்தை ஃபலம் துகல்லிமு ஹத்தா துஃபியத், மூத்து வரையும் அவங்கள்ட்ட பேசவே இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்? நம்முடைய பழக்க வழக்கம் என்னண்டா, யாராவது ஒரு விஷயத்தை சரி கொடுக்க முடியாது அப்படி முடியாது என்று மறுப்பார்களே, ஆனால் திரும்ப போய் நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஏதாவது வேற ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க, இன்னும் கொஞ்சம் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு, வேற சலுகை ஏதாவது இருக்கான்னு. அந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஃபலம் துகல்லிமுஹு ஃபீ தாலிகல் மாலி ஹத்தா துஃபியத், அந்த பொருளை திருப்பி கேட்கக்கூடிய விஷயத்தில் மீண்டும் மீண்டும் போய் மரணம் வரை அடுத்து போய் கேட்கவே இல்லை. ஒரு தடவை சொல்லியாச்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த ஹதீஸ், பிறகு அந்த பொருள் சம்பந்தமாக அவர்களிடத்திலே மரணம் வரையும் போய் சென்று கேட்டு பேசவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாவது இந்த விஷயத்தை விளங்க, எல்லாரும் ஆலிமாக முடியாதுன்னு விளங்கிக்கிறங்க. ஆலிமாகிறதுக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும், நேர காலத்தை அதற்காக அர்ப்பணிக்க வேண்டும். அதுலயும் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் அவர்களுடைய தாப்பனாருக்கு எல்லா வகையான மேலாம்பரமான அந்தஸ்தையும் கொடுப்பானாக. ஒரு திறமையான பிள்ளையை அவங்க படிக்க அனுப்பல, திறமையான பிள்ளையை ஓத அனுப்புனாங்க. சில நிலை எப்படி இருக்கிறது என்றால், ரொம்ப திறமையானவங்களை படிக்க அனுப்பிட்டு கொஞ்சம் ரொம்ப குறைவானவங்களை அடுத்து ஓத அனுப்புறது. இவர்களிடமிருந்து வெளியாகக்கூடிய விஷயமும் குறைவாகத்தான் இருக்கும். திறமையானவர்களே ஓத அனுப்புவோமேயானால் அல்லாஹ்வுடைய கிருபையால் அவர்களிடமிருந்து விளையக்கூடிய பிரயோஜனங்களும் அதிகமாக இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா ஒரு சிலருக்கு ஒரு சில தகுதியை வைத்திருக்கிறான். யாருடைய விஷயத்தில் அளவு கடந்த நன்மையை நாடுவானோ அவர்களுக்கு மார்க்கத்தின் ஞானத்தை கொடுக்கிறான். அவர்கள் ஆலிம்களாக ஆக முடியும், திறமையாளர்களாக ஆக முடியும். முதல் விஷயம். நம்மை பொறுத்தவரையும் ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் தெரியாதவர்களாக இருப்பீர்களேயானால் தெரிந்தவர்களிடத்திலே சென்று கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கொண்டு அதற்கு உண்மையான யதார்த்தமான விளக்கம் என்ன, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொள்வது கடமை. அடுத்து பழைய விஷயத்துக்கு வர்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், சஹாபா பெருமக்கள் கல்வி ஞானத்தின் விஷயத்தில் எந்த படித்தரத்தில் இருந்தார்கள்? சஹாபா பெருமக்களை பொறுத்தவரையும் அவர்களுடைய படித்தரத்தை இரண்டாக பிரிக்கிறார்கள். ருப்ப ஹாமிலி ஃபிக்ஹின் கைரி ஃபகீஹின் வ ருப்ப ஹாமிலி ஃபிக்ஹின் இலா மன் ஹுவ அஃப்கஹு மின்ஹு. என்னிடமிருந்து கல்வி ஞானத்தை சுமக்கக்கூடிய சஹாபாக்களாகிய உங்களை இரு சாராராக பிரிக்கிறோம். ஒரு சாரார் இதிலே என்ன சொல்லப்பட்டது என்ற விஷயத்தை அறவே விளங்காமல் விஷயத்தை மாத்திரம் மனதிலே தேக்கி வைத்துக் கொள்பவர்கள். எது மாதிரி? ஒரு குளம் மாதிரி. இந்த பூமியை ரெண்டா பிரிங்க. பூமியினுடைய ஒரு பகுதி குளம் குட்டையாக தேக்கி வைக்கக்கூடிய கட்டித்தர, அது தண்ணீரை உறிஞ்சிடாது, வர்ற தண்ணியை அப்படியே தேக்கி வைக்கும். தேக்கி வச்சு மற்ற விஷயங்கள் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ, ஆடு மாடுகள் அதுக்கு தண்ணீரை கொடுக்கும். தண்ணி நம்ம தேவைப்பட்டாலும் தண்ணி குடிக்கிறது தோதுவாக அது நல்ல தண்ணி குளமாக அது இருக்கும். விவசாயத்திற்கு பாய்ச்ச வேண்டுமா அதற்கு தகுந்தாறு போல் உள்ள கம்மாயாக அது இருக்கும். ஆக அது போன்ற ஒரு வகையான பூமி. இன்னொரு பூமி எப்படிப்பட்டதென்றால், அந்த பூமி தண்ணீரை உள்வாங்கி அதிலே விதைக்கப்படுமானால் அந்த விதைக்கப்பட்டதை பலதரப்பட்டதாக மாற்றி பல கனிவர்க்கங்களை கொடுக்கக்கூடிய பூமியும் ஒரு பகுதி இருக்கிறது.
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சொன்ன இதே உதாரணத்தை சொல்லி காட்டுகிறார்கள். என்னிடமிருந்து கல்வி ஞானத்தை சுமக்கக்கூடிய ஒரு சிலர் எப்படி இருக்கிறார்கள் என்றால், நான் சொன்ன விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்றது, அதை அப்படியே போய் சொல்லிடுறது. எப்படி ஒரு தேக்கி இருக்கக்கூடிய கம்மாயிலே குளத்திலே தண்ணீரை மற்றவர்கள் பயன்படுத்துகிறார்களோ அதே போல அந்த தண்ணீரை எந்த மாற்றமும் செய்யல. இன்னொரு சாரார் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அந்த தண்ணீரை உள்வாங்கி பலதரப்பட்ட மாற்றங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையால் ஏற்படுத்தி பிறகு பூமியிலிருந்து பல விளைச்சல்களை கொடுப்பவர்கள். அதே போல இந்த ஹதீஸை உள்வாங்கி அதிலிருந்து பல சட்டங்களை பிரித்து, இந்த சட்டம் இப்போது அருளப்பட்டது, இந்த சட்டம் இப்போது அருளப்பட்டது, இது முன்னால் அருளப்பட்டது, இது பின்னால் அருளப்பட்டது என்று பிரித்து மக்களுக்கு சுவையாக தரக்கூடியவர்கள், சட்டமாக தரக்கூடியவர்கள். ஒரே ஹதீஸிலிருந்தே பல சட்டத்தை தரக்கூடியவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம் ஹதீஸை விளங்கிக் கொள்ளும் போது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும். வெறுமன காலத்தை எல்லாம் பார்க்காமல், எப்பொழுது அருளப்பட்டது என்பதை மட்டும் பார்க்காமல், வெறுமன ஹதீஸ் நான் பார்த்துட்டேன், இந்த ஹதீஸ்ல இருந்து இது விளங்குது. நாமெல்லாம் பிரபலியமா ஒரு ஹதீஸை தெரிஞ்சிருப்போம். நிக்கா மஜ்லிஸ்ல எல்லாம் அந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருப்பாங்க. என்ன ஹதீஸ்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்கும்போது அவருடைய ஆடையிலே ஒரு கரை படிந்திருந்தது. கேட்டார்கள், தஸவ்வஜ்த, என்ன திருமணமாகிவிட்டதா? யா ரசூலல்லாஹ், ஆம் திருமணமாகிவிட்டது. அப்படியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவுலிம் வலவு பிஷாத்தின், ஒரு ஆடை அறுத்து வலிமா விருது கொடுத்து விடுங்கள். இந்த ஹதீஸை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இதை பார்த்தோம்னா நம்ம என்ன நினைப்போம்? நிக்காஹ் என்பது இப்படித்தான் செய்ய வேண்டியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூட கூப்பிடாம, இருக்கக்கூடிய யாரையும் கூப்பிடாம, தனிமையா ஒரு குறிப்பிட்ட சிலரை வச்சு நிக்காஹ் முடிச்சிட வேண்டியதுதான். இந்த ஹதீஸை மேலோட்டமா பார்த்தா அப்படித்தான் தெரியும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸ் ஆரம்ப காலத்திலே உள்ளது. இந்த ஹதீஸில் இப்படியெல்லாம் சில சஹாபாக்கள் நடந்து கொள்கிறார்கள், கவனம் யாருக்கும் வருவதில்லை என்ற காரணத்தினால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆலினுன் நிக்காஹ். இதுக்கு பிறகு சொன்ன விஷயம். இப்படிலாம் நிக்காக யாருக்கும் தெரியாம தனிமையில முடிச்சுக்கிறாரு. வெறும் 2 சாட்சி இருந்தா போதும், அது வேற சட்டம். ஆனால் அதோடு நிறுத்திக் கொள்ளாதீர்கள். ஆலினுன் நிக்காஹ், நிக்காஹை நீங்கள் பகிரங்கமாக செய்யுங்கள். வஜஅலூஹா ஃபீ மசாஜிதிக்கும், நிக்காஹ நீங்க மஸ்ஜிதுகளிலே வைத்துக் கொள்ளுங்கள். நிக்காஹிலே தாராளமான முறையில் வல்ரிபூ பித்துஃபூஃப், தஃப்களை அடித்து மற்றவர்களுக்கு மத்தியில் அதை வெளிப்படுத்துங்கள். இதெல்லாம் எப்போ? ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா நடந்த சம்பவத்துக்கு பிறகு சொன்ன ஹதீஸ். ஒரு ஹதீஸை பார்ப்பதாக இருந்தால் எது முதலாவது சொல்லப்பட்டது, எது பின்னால் சொல்லப்பட்டது, எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும். இஸ்லாத்தை பொறுத்தவரையும் ஆரம்ப காலத்திலே சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கும். பிறகு மக்கள் நல்ல மனோநிலையை அடைந்து விட்டார்கள் என்றால் அந்த சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கும். மா நன்ஸஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்ஸிஹா நஅதி பிகைரின் மின்ஹா வ மிஸ்லிஹா. அந்த வசனத்திற்கு ஹஜ்ரத் அவர்களிடத்திலே பொருள் கேட்டு விளக்கம் தெரிந்து கொள்ளுங்கள். தஃப்சீரிலே வரும். ஆயத்தில் எது நாசிஹ், எது மாற்றப்பட்டது, எது மாற்றக்கூடியது, எது முன்னால் அருளப்பட்டது, எது பின்னால் அருளப்பட்டது, எல்லாம் தெரிந்துதான் சட்டத்தை வழங்க வேண்டும். அதேபோல் அரபி வார்த்தை ஒரு அற்புதமான வாசகங்கள், நேர் எதிரும் புதிருமானது. கிராத்தை பொறுத்தவரையும் ஆரம்பத்தில் காரி சாப் கிராத் ஓதுனாங்க. காரிகள் குர்ஆன 7 வகையான காரிகள் குர்ஆன ரிவாயத் செஞ்சிருக்காங்க. மக்கி, மதனி, பசரி, ஷாமி, கூஃபி. கூஃபில 3 வகையான கூஃபி, ஆசிம் கூஃபி, ஹம்சா கூஃபி, கிசாயி கூஃபி, மொத்தம் 7 பேர் ஆச்சு. காரிகள் 7 வகையான காரிகள். இந்த 7 வகையான காரிகளிலும் ஒவ்வொருவருக்கு 2 ராவி இருக்காங்க. நாம் ஓதக்கூடிய கிராத் இருக்குதே, ஹஜ்ரத் ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ரிவாயத்திலிருந்து அடுத்து அவர்களுடைய மாணவர்களே ஹஃப்ஸ் அவர்களுடைய ரிவாயத்தின் அடிப்படையில் நாம் குர்ஆனை ஓதுகிறோம். 7 காரிகள்லையும் ஒரு காரியினுடைய
2 ராவிகள்ல ஒரு ராவியினுடைய கிராத்தை வச்சுதான் இப்ப நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறோம். இது அல்லாமல் இன்னும் கிராத் இருக்கிறது. ஒவ்வொரு கிராத்தின் அடிப்படையிலும் சட்டங்கள் மாறுபடும். இந்த கிராத்தின் அடிப்படையில் ஒரு சட்டம், இந்த கிராத்தின் அடிப்படையில் ஒரு சட்டம். எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? ஒரே ஆயத்து இருக்குங்க. இந்த ஆயத்துக்கு நான் அர்த்தம் சொல்றேன். சட்டத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் தான், இருந்தாலும் கிராத்தை விளக்குவதற்காக சொல்கிறேன். ஒரு கிராத் இன்னமா யக்ஸல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, இது ஒரு கிராத். இன்னொரு கார் எப்படி ஓதுறாங்க? இன்னமா யக்ஸல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, அப்படி ஒரு கிராத் இருக்கு. தஃசீர் பைலாவில எல்லாம் கொண்டு வர்றாங்க. எப்படிங்க கிராத்? 2 வகையான கிராத் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் அர்த்தமே வேற. மூல சொல்லிலிருந்து கிடைக்கக்கூடிய அர்த்தமே மாறிவிடும். அரபி மொழியை பொறுத்தவரையும் ஒரே வார்த்தைக்கு 80 அர்த்தங்கள் கொண்ட வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது. ஒரு வார்த்தைக்கு 80 அர்த்தம். அடிக்கடி சொல்ற இந்த மௌலானான்னு சொல்றமே, இந்த மௌலான வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம் இருக்குது? வெறும் மௌலா, மௌலா என்ற அரபி வார்த்தைக்கு 21 பொருள் இருக்கிறது. சரி, விஷயத்துக்கு வர்றேன். இன்னமா யக்ஸல்லாஹ மின் இபாதிஹில் உலமாவு, என்ன பொருள்? அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் அவனுடைய அடியார்களில் அறிஞர்கள் தான், அல்லாஹ்வை பற்றி ஞானமுடையவர்கள் தான். இது ஒரு ஆயத்துக்கு வரக்கூடிய ஒரு கிராத்துக்கு சொல்லப்படக்கூடிய அர்த்தம். இதுல இன்னொரு கிராத் என்ன? இன்னமா யக்ஸல்லாஹு மின் இபாதிஹில் உலமாக. வெறும் அந்த யக்ஸாவோட வார்த்தைக்கு பயப்படுறது என்ற பொருள் மாத்திரம் தெரிந்திருந்தால் இந்த ஓதன் வர காபிராக்கிறோம். அல்லாஹ் உலமாக்களுக்கு பயப்படுறான் அப்படின்னு நவுது பில்லா, அந்த அர்த்தம் இல்ல. அப்படியானால் பொருள் என்ன? இப்போது யக்ஸா என்பதற்கு அர்த்தம் யுக்ரிமுடைய அர்த்தம் வந்துடும். இன்னமா யுக்ரிமு லாஹு மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களில் மிகுந்த கண்ணியத்தை யாருக்கு ஏற்படுத்துகிறான் என்றால், தன்னை பற்றிய அறிந்த ஞானமுடையவர்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா அளவு கடந்த கண்ணியத்தை ஏற்படுத்துகிறான் என்று அதனுடைய பொருள் வருகிறது. வெறும் மொழிபெயர்ப்பை பார்த்து என்னங்க தெரிகிறது? மொழிபெயர்ப்பினுடைய அவரவருடைய தாக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய மொழிபெயர்ப்பை வைத்து என்ன விளங்கிக் கொள்ள முடியும்? கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கம் ஒரு அற்புதமான மார்க்கம். மார்க்கத்தை பொறுத்தவரையும் இதனுடைய அடிப்படையை விளங்கிக் கொண்டு விஷயத்திற்கு வர வேண்டும். குர்ஆன் ஆயத்துக்கு ஹதீஸுக்கு பொருள் செய்யறதெல்லாம் நம்முடைய மனோநிலைக்கு தகுந்தவாறு பொருள் செஞ்சா வராது. ஏற்கனவே சொன்ன உதாரணத்துக்கே ஒரு ஹதீஸ் ஆதாரமா சொல்றேன். குர்ஆன் ஆயத்திற்கு ஹதீஸிற்கும் பொருள் செய்வதாக இருந்தால் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்வதை போல, இதா ஹத்தஸ்துக்கும் அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபظنوا برسول الله صلى الله عليه وسلم هو اهداه واتقاه واغناه. நான் ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்படுத்தி ஒரு விஷயத்தை சொல்வேனேயானால், நீங்கள் உங்களுடைய ஜாலி மைண்ட், சுதந்திர போக்கு, ஒரு அசட்டுத்தனமான வாழ்க்கை, இதற்கு தகுந்தார் போல் நீங்கள் பொருள் செய்யாதீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு நீங்கள் பொருள் செய்வதாக இருந்தால், அவர்கள் எப்படி தக்வாவிலே உச்சகட்டமானவர்களோ அந்த தக்வாவுடைய உச்சகட்டத்திற்கு தகுந்தார் போல் பொருள் செய்ய வேண்டும். உங்களுடைய மனப்பான்மைக்கு தகுந்தவாறு பொருள் செய்யக்கூடாது. நான் சொல்வதுண்டு, யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா, யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா. எடுத்த உடனே என்ன அர்த்தம் செஞ்சிருவோம்? போர்வை போர்த்தி இருப்பவரே, இரவில எழுந்து தொழுங்கள். ஏதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல எந்திரிச்சு தொழுவாதது மாதிரி, போர்வை போர்த்தி இருப்பவர்களே இரவில எழுந்து தொழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அவங்கள ரொம்ப வற்புறுத்தின பிறகு அதுக்கு அடுத்து எந்திரிச்சு தொழுத மாதிரி ஏன் இப்படி பொருள் செய்யணும்? என்ன பொருள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்வாவிற்கு தகுந்தார் போல் பொருள் செய்வதாக இருந்தால் அதனுடைய வழிமுறை என்ன? யா அய்யுஹல் முஸம்மில் என்பதை வெறுமனே இந்த போர்வை நினைக்க தேவையில்லை. நம்ம இழுத்து போத்துவோம்ல நல்லா நிம்மதியா தூங்குறதுக்கு, அந்த போர்வை இல்ல. யா அய்யுஹல் முஸம்மில் அல்லாஹ் தஆலா சிலேடையா சொல்றான், நுபுவத் என்ற போர்வையை போர்த்திருப்பவர்களே, குமில் லைல இல்லா கலீலா, தாங்க எந்திரிச்சு தொழுவுரிய கால்கள் வீங்கக்கூடிய அளவு தொழுவுரியலே, கொஞ்சமாவது
இல்லா கலீலன், கொஞ்சமாவது நீங்க எந்திரிச்சு தொழுவுரிய சரிதான், இரவுல தொழுவுரிய, இல்லா கலீலன் கொஞ்ச நேரமாவது தாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்களே என்று அல்லாஹ் சொல்ல வர்றான். யார்? நமது உயிரினும் மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஏதோ எச்சரிக்க வேண்டிய தேவையில்லை, எந்திரிச்சு தொழுவுங்க அல்லாஹ் சொல்ல தேவையில்லை. அவங்க தொழுதுகிட்டே இருக்காங்க. யா ரசூலுல்லாஹ், கால்கள் வீங்கும் அளவு தொழுகிறீர்களே, அல்லாஹு தஆலா தான் தங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டானே என்று கேட்கும் போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வந்த பதில், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் நன்றியுள்ள அடியாராக ஆக வேண்டாமா என்று கேட்டு வணங்கியவர்களை பார்த்து ஏன் நம்ம ஏன் இந்த பொருள் செய்யணும்? ஒரே வார்த்தைக்கு பல பொருள் இருக்கிறது, பல தஃப்சீர்கள் இருக்கிறது. எந்த தஃப்சீர் எந்த இடத்தில் நமது உயிரினம் மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருந்தும் என்று பார்த்து செய்ய வேண்டும். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தஆலா கண்டிக்கிற மாதிரி, ஏங்க கண்டிக்கிற மாதிரி பொருள் செய்யணும்? வார்த்தை நளினம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கண் தெரியாத சஹாபி வந்தார்கள். வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பிக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில போரிலே அனுமதி கொடுக்கும்போது, சில போரில அனுமதி கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் கண்டிக்கிற விதமா லிமா அதின் தலகும், ஏன் அனுமதி கொடுத்தீர்கள் என்றெல்லாம் கேட்கிறான். நீங்க யார் அனுமதி கொடுக்கன்னு கேட்கிறான். இல்லை கண்ணியத்திற்குரியவர்கள், அல்லாஹ் கேட்கக்கூடிய துணி என்ன? அல்லாஹு தஆலா சிலருடைய விஷயத்தில் அவர்களுடைய பயன்படுத்தக்கூடிய வார்த்தைக்கு அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? உதாரணமாக, சிலரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வார்த்தையால் ஏன் இப்படியெல்லாம் செய்தார்கள், அசர் தொழுகையை நம்மை தடுத்து விட்டார்களே, ஹபசூனான் ஸலாத்தில் உஸ்தா ஸலாத்தில் அஸர் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு சில வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். அப்போது அல்லாஹு தஆலா லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன் என்ற வசனத்தை இறக்கினான். யார் உங்களுக்கு இதுக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்ததுன்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்படி பொருள் அல்ல. அதே வார்த்தைக்கு இன்னொரு பொருள் பாருங்க, லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன். நபியே, தாங்களை போன்ற உயர்வான தகுதியுடையவர்களுக்கு இது அவ்வளவு சற்று பொருத்தமாக இல்லை. சற்று இந்த வார்த்தையை தாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அல்லாஹ் அவர்களுடைய வார்த்தையை நிதானப்படுத்துகிறான். அல்லாஹ் கண்டிக்கல. தமிழிலேயே நளினமான வார்த்தை இருக்கிறது, கடுகெடுத்தார் அபச. ஏன் சொல்றீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கண் தெரியாத சஹாபியை பார்த்தவுடன் லேசான ஒரு முகச்சுளிவு ஏற்பட்டது. எதனால்? அதுவும் கூட இவர்களை விட அவர்கள் ஏற்கனவே வந்தவர்கள், இவர்கள் புதிதாக இஸ்லாத்திற்கு நல்ல நிலையில் வந்தால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணத்தின் காரணமாக ஒரு முகச்சுருக்கம், சுழிவுன்னு சொன்னதை விட முகச்சுருக்கம் ஏற்பட்டது. இதுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வரும். அரபி வாசகம் மிக விசாலமானது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, விஷயத்துக்கு வந்துடுறேன். ரெண்டே விஷயத்தை சொல்லி முடிச்சிருவான். வழக்கமா தஃப்சீர் எத்தனை மணி வரை நடக்கும்? கண்ணியத்திற்குரியவர்களே, வழக்கமா நம்ம தெரிஞ்ச விஷயம், ஒரு கேள்வி கேட்கிறாங்கல்ல, இதா சஹல் ஹதீஸ் ஃபஹுவ மதுஹபி, சஹீஹான ஹதீஸ்கள் கிடைக்குமானால் சங்கைக்குரிய இமாம்கள் சொன்னார்கள் அதுதான் எனது மதுஹப் என்று சொன்னார்கள். அப்படியானால் நாம் எதை சஹீஹான ஹதீஸ் என்று பார்த்து விட்டோமோ அப்போது அதைத்தான் பின்பற்ற வேண்டும், மதுஹபுகளை தூக்கி எறிந்துவிட வேண்டும் என்று வைத்தியம் படித்த சிலர், அவங்க வைத்தியம் படிச்சாங்கண்டா நல்ல வைத்தியம் பார்க்கலாம், அவங்க அதுக்கு அவங்க தகுதியானவளா இருக்கலாம். நம்ம போய் அவங்க வைத்தியம் பார்க்கறது தப்புன்னு நம்ம சொல்ல வரல. காரணம், நமக்கு வைத்தியத்தை பத்தி தெரியாது. அவர்கள் ஏதாவது பைபிளை படித்திருக்கிறார்கள், பகவத்கீதையை படித்திருக்கிறார்கள் என்றால் நல்லபடியா பைபிளையும் படிச்சு பகவத்கீதையும் படிச்சு சொல்லணுமா சொல்லிக்கிறங்க. ஆனால் பாசத்திற்குரியவர்களே, அந்த மருத்துவரே, அவரை பார்த்து சொல்லிக் கொள்கிறேன், நீங்க ஷரியத்துல மேலான உயிரினும் மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த ஷரியத்துல நீங்க கை வைக்காதீங்க. அதுல போய் உங்களுடைய புத்தியை பயன்படுத்தாதீங்க.
இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா? இந்த குர்ஆன் ஷரீஃப் எப்படிப்பட்ட குர்ஆன் ஷரீஃப் தெரியுமா? மன் கால ஃபில் குர்ஆனி பிராயிஹி ஃபஅஸாப ஃபகத் அக்தா. மன் கால ஃபில் குர்ஆனி பிராயிஹி ஃபஅஸாப ஃபகத் அக்தா. யாராவது குர்ஆன் ஷரீஃபினுடைய விஷயத்தில் தன்னுடைய சுய புத்தியின் அடிப்படையில் விளக்கம் கூறுவாரேயானால் அது தற்செயலாக சரியாக அமைந்து விட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர்கள் குற்றவாளிகள் தான். இதை நான் சொல்லவில்லை, விளையாட்டிற்கு கூட போய் பேசாத உண்மை தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். நீங்க வைத்தியம் பார்க்க தெரிஞ்சா அங்கேயே நிறுத்திக்கிடுங்க, இங்கே வராதே, மார்க்கத்துக்கு வராதே. மார்க்கத்தை பொறுத்தவரையும் ஒரு வார்த்தைக்கு பொருள் செய்யக்கூடிய விஷயத்தில் பல விஷயங்களை கண்காணிக்க வேண்டும். நாங்கள்லாம் இருக்கிறோமே, நானா இருக்கட்டும், ஹதரத்தா இருக்கட்டும், அல்லது இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய மேதைகளா இருக்கட்டும், இவங்கெல்லாம் நாட்களின்கள் விஷயத்தை அப்படியே அதை பார்த்து ஒப்பிக்கிறவங்க, டேப் ரெக்கார்டு மாதிரி தான். விஷயத்தை பார்த்ததை ஒப்பிக்கிறோம். நாங்களே ஆராய்ச்சி செய்பவர்களா? சத்தியமாக நிச்சயமாக கிடையாது. எங்களுக்கு அந்த திறமையே கிடையாது. அரபி மொழியை படிச்சிருக்கோம், குர்ஆனுடைய தஃப்சீர்களை எப்படி பார்க்கிறதுன்னு தெரியும், முன்னோர்கள் எப்படி அந்த ஹதீஸை ஆராய்ச்சி செய்து ஹதீஸினுடைய அடிப்படையில் தஃப்சீர் செய்தார்களே அதை பார்த்திருக்கோம். அதையும் எல்லாத்தையும் பார்த்து விட்டோமா? அதுவும் இல்லை. பார்த்தவரையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த முன்னோர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மார்க்கம் எதிலிருந்து துவங்குகிறது? சஹாபாக்கள் இருந்து துவங்குகிறது. சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரி வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின் ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். எல்லா வகையிலும் முந்தியவர்கள். இந்த முந்தியவர்களுக்கு வேற அர்த்தம் கொடுக்கலாம். நன்மையான விஷயங்களில் போட்டி போட்டுக்கொண்டு முந்தியவர்கள், இதுவும் அர்த்தம் செஞ்சுக்கிறீங்க. இன்னைக்கு இன்று ஒரு நாள் நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு செல்வோம். நான் அப்போது என்னுடைய சுய வேலையை பார்த்துக் கொள்கிறேன், நீங்க போங்க. நீங்கள் போன நேரத்தில் என்ன விஷயத்தை கேட்டீர்களோ அதை என்னிடத்துல இருந்து ஒப்படைக்கணும். அப்புறம் நான் வந்து உட்காருவேன், நீங்க அப்ப உங்களுடைய சுய வேலையை போங்க, நான் கேட்டதை உங்கள்கிட்ட ஒப்படைப்பேன். பாபு தனாவுபி ஃபில் இல்ம், கல்வியிலே ஒரு முறை வைத்துக் கொள்ளுதல். இது சஹாபா பெருமக்கிட்ட வந்து இருந்துச்சு. நன்மையான விஷயத்துல போட்டி போட்டுக்கொண்டு. இன்னைக்கு யாராவது வியாபாரத்துல 15 நாள் வியாபாரம் செஞ்சுட்டு 15 நாள் தீனுக்காக அர்ப்பணிக்கிறவங்க யார் இருக்கிறது சொல்லுங்க பாப்போம். என்ன நம்ம பேசுறோம்? மார்க்கத்தின் விஷயத்திலே சாதாரணமாக தெரிகிறது. வெறுமனை மட்டும் சொல்லுவோம், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. அல்லாஹ் ரெண்டையும் தான் சொல்றான், உலகத்தையும் கவனிக்க சொல்றான், மறு உலகத்தையும் கவனிக்க சொல்றான். யார் சம அந்தஸ்து கொடுத்தது? 8 மணி நேரம் தூக்கம் போக 16 மணி நேரத்துல 8 மணி நேரம் தீனுக்காகவும் 8 மணி நேரம் உலகத்துக்காகவும் அர்ப்பணிப்பவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறார்கள்? பேருக்கு சொல்றோம். ஆனால் சஹாபா பெருமக்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்கள் அன்சாரிகள் என்று சொல்லக்கூடிய அந்த உத்தம சஹாபா பெருமக்கள், வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின், அவர்களை அடிச்சுவடு பெறாமல் அப்படியே பின்பற்றியவர்கள், அழகிய முறையில் பின்பற்றியவர்கள். அந்த சஹாபா பெருமக்களை ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹும் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். கண்ணியத்துக்குரியலே சஹாபா பெருமக்கள் எப்படி இருந்தார்கள்? உன்னதமான சஹாபாக்கள், சாதாரணமானவங்க இல்ல. ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற அந்த உன்னதமிக்க ஒரு சஹாபி, அவர்கள் சொல்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முறை கூட நேருக்கு நேராக நிமிர்ந்து பார்த்தது கிடையாது. வலவ் சுஇல்து அன் அஸிஃபஹு மா அத்தத்து அன் அஸிஃபா, என்னிடத்தில் யாராவது அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று கேட்பார்களே, ஆனால் நான் எப்படி இருந்தார்கள் என்று சொல்ல முடியாது. காரணம், அவர்களுடைய அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் என்னுடைய கண்ணிலே நிரப்பிக் கொண்டிருந்த காரணத்தால். எனவே நான் அவங்களுடைய தர்பார்ல போனா அப்படியே தலை கீழே குனிஞ்சு உட்காருவேன், கீழே குனிஞ்சே தான் நான் கேட்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேருக்கு நேரா பார்க்கக்கூடிய தைரியம் எனக்கு வரல. அப்படிப்பட்ட அந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபியை இப்ப உள்ள ஒருத்தர் யார் தன்னை பிஜே என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் வார்த்தையை பயன்படுத்துகிறார், கிரிமினல் வார்த்தையை பயன்படுத்துகிறார். எந்த சஹாபியை பார்த்து, எந்த சஹாபாக்களை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹும் அவர்களை பொருந்திக் கொண்டார், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று எந்த சஹாபாக்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் உத்தரவாதம் அளிக்கிறானோ அந்த சஹாபாக்களுடைய விஷயத்துல பயன்படுத்துற வார்த்தை பிரயோகங்கள், அந்த கெசட்லாம் என்கிட்ட இருக்குது. நான் ஏதோ விட்டடிக்கல, நான் எதை ஹதீஸ சொன்னா அந்த ஹதீஸ் எங்க வருதுன்னு கேளுங்க.
நான் ஹதரத் அவர்கிட்ட எடுத்து கொடுத்துறேன், இந்த ஹதீஸ்ல இந்த இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு விட்டடிக்கல. அவங்க சொல்லக்கூடிய இந்த இடத்துல அப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டா இப்பவுமே ஹதரத் கூட தனி ஒரு அன்வர் பாஷா அவர்கிட்ட சொன்னா நேரடியா அவர் அனுப்பி வச்சிருவார், அந்த அந்த சீடியை அப்படி அனுப்பி வச்சிருவார். மௌலவி அன்வர் பாஷா அவர்கிட்ட சொன்னா. கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபா பெருமக்கள் உன்னதமானவர்கள், மிகுந்த கண்ணியமானவர்கள். சஹாபா பெருமக்களை வைத்துதான் தீன் வந்தது. முதலாவது அந்த விஷயம் அதுக்காகத்தான் சொல்ல வர்றேன். ஏனெனில் குர்ஆனை யார் விளங்கிக் கொள்ள முடியும் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், வஅன்ஸல்னா இலைக ذிக்ர லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம் வலஅல்லஹும் யதஃபக்கரூன். நபியே, இந்த திருவேதத்தை தாங்களுக்கு இறக்கி அருளிய நோக்கம் இதிலே அருளப்பட்ட விஷயங்களை எல்லாம் நபியாகிய தாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். நபி எப்படி தெளிவுபடுத்தினாங்க? தன்னுடைய சொல்லால், தன்னுடைய செயலால், தன்னுடைய தான் வழங்கிய அங்கீகாரத்தால். இதை யார் பார்த்தது, யார் கேட்டது, யார் அங்கீகாரம் பெற்றது என்றால் கண்ணியத்திற்குரிய சஹாபா பெருமக்கள். அந்த சஹாபா பெருமக்களை கிரிமினல் என்ற வார்த்தையை பயன்படுத்தினால் இன்னும் ஒரு வார்த்தை, அந்த சஹாபி வேணும்டே தான் ஹதீஸுக்கு மாறு செஞ்சாரு. யாரை பத்தி சொல்றாங்க தெரியுமா? அந்த சஹாபி நல்லா தெரிஞ்சியும் கூட வேணும்டே மாறு செஞ்சார். இது யாரை பார்த்து சொல்லப்பட்ட விஷயம் தெரியுமா? யாரை பார்த்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமர் அவர்களே, வல்லதி நஃப்ஸி பியதிஹி வல்லாஹி மா லகியக ஷைத்தானு சாலிகன் ஃபஜ்ஜன் கத்து இல்லா ஃபலக ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜிக். தாங்கள் ஒரு பாதையில் நடப்பீர்களேயானால் அதே பாதையில் நடப்பதற்கு ஷைத்தானுக்கு துணிவு ஏற்படாது, அவன் அந்த பாதையை விட்டும் வேறொரு பாதையை தான் தேர்ந்தெடுப்பான் என்று எந்த சஹாபியை பார்த்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த சஹாபியை பார்த்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, அவர் வேணும்டே ஹதீஸுக்கு மாற்றம் செஞ்சவர். ஹைர். ஆக சஹாபாக்களை பின்பற்றணுங்க. சஹாபாக்கள் ஏன் சஹாபாக்களை பின்பற்றணும்? குர்ஆனை விளங்குறதா இருந்தா சஹாபாக்களை பின்பற்றணும். அப்பதான். சஹாபாக்களை பின்பற்றவில்லை என்றால் குர்ஆனை விளங்க முடியாதுங்க. சஹாபாக்கள் எந்த நிலையில் இருந்தார்கள் அதைத்தான் நான் இந்த ஹதீஸை சொன்னேன். ருப்ப ஹாமிலி ஃபிக்ஹின் கைரி ஃபிக்ஹின் வ ருப்ப ஹாமிலி ஃபிக்ஹின் இலா மன் ஹுவ அஃப்கஹு மின்ஹு. என்னிடமிருந்து கல்வி ஞானத்தை சுமக்கக்கூடிய சஹாபாக்களில் இரண்டு சாராராக பிரிக்கலாம். ஒரு சாரார் அதிலே உள் விஷயம் என்ன என்பதை விளங்காவிட்டாலும் வார்த்தையை மனனம் செய்தவர்கள். இன்னொரு சாரார் ஓரளவு விளங்கிக் கொண்டவர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு கூட்டம் வரும், தன்னை தீனுக்கு முழுக்க முழுக்க அர்ப்பணிக்கக்கூடிய கூட்டம், அவர்களுக்கு நீங்கள் அப்படியே எடுத்து சொல்லிவிட வேண்டும். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், இலாமன் ஹுவ அஃப்கஹு மின்ஹு, அவர்கள் உங்களை காட்டிலும் அதிக விளக்கமுடையவர்களாக, அதிலிருந்து பல சட்டங்களை வெளிப்படுத்துவதாக ஆகுவார்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய இமாம்கள் யார் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு சொன்னார்களோ அந்த சஹாபாக்களை நேரடியாக பார்த்தவர்கள் தான் கண்ணியத்துக்குரிய இமாம்கள். சஹாபாக்கள் இருந்து ஹதீஸை நேரடியாக கேட்டவங்க. இன்னைக்கு சாதாரணமா சொல்லிட்டாங்க, சஹீஹான ஹதீஸ், இதா சஹல் ஹதீஸ் ஃபஹுவ மதுஹபி, அது அவர்களுடைய பெருந்தன்மையின் அடிப்படையில் வெளிப்படுத்திய வார்த்தை. முடிந்த அளவிற்கு நாங்கள் ஹதீஸை அடிப்படையில் தான் சட்டத்தை சொன்னோம். நாங்கள் சொன்ன ஹதீஸ், நாங்கள் பார்த்து எந்த ஹதீஸின் அடிப்படையில் சட்டத்தை வகுத்தோமோ அந்த ஹதீஸை காட்டிலும் ஒரு சரியான ஹதீஸ், இன்னும் தரம் கூடிய ஹதீஸ் உங்களுக்கு கிடைக்குமானால் நீங்கள் அதை பின்பற்றலாம்னு சொன்னாங்க. நான் சொல்றேன், அந்த ஹதீஸினுடைய தரத்தினுடைய அளவிற்கு அதைவிட குறைவான ஹதீஸை கூட பெறதுக்குள்ள சக்தி நமக்கு இல்லையே. சஹீஹான ஹதீஸ்னா எதுங்க சொல்றது? சஹீஹுடைய தாரீஃப் என்ன? சஹீஹுடைய இலக்கணம் என்ன? பினக்லி அத்லின் தாமில் வபுதி முத்தஸிலி சனதி கைர முஅல்லலின் வலா ஷாதின். இதான் சஹீஹுடைய இலக்கணம். ஒரு நம்பகமானவர் செய்தி சொல்ல வேண்டும். நம்பகமானவர் என்றால் யார்? அடுத்து கேள்வி. நம்பகமானவர் என்றால் யார்? அதில் என்றால் யார்? அல் முராது பின் அத்லி மன் லஹு மலக்கத்துன் தஹ்மிலுஹு அலா முலாஸமத்தி தக்வா வல் முருஆ. இதான் அதனுடைய தாரீஃப். மன் லஹு மலக்கத்துன் தஹ்மிலுஹு அலா முலாஸமத்தி தக்வா வல் முருஆ. யாருக்கு தக்வாவுடைய அடிப்படையிலும் முருஅத், ஒரு ஆண் தன்மை, மனிதத்தன்மை யாருக்கு இருக்குமோ, சராசரி மனிதத்தன்மை யாருக்கு இருக்குமோ அப்படிப்பட்டவர்கள், அது இயற்கையான உந்துதலின் அடிப்படையில் யாருக்கு இருக்குமோ அவர்கள் தான் நேர்மையானவர்கள். தக்வானா எதுக்குங்க சொல்றது? தக்வா என்றால் அல் இம்திசாலு பி அம்ரில்லாஹ் வல் இஜ்தினாபு அன் நவாஹி
வல் பித்ஆ வல் ஃபிஸ்க் குல்லிஹா. அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து நடப்பது, அல்லாஹ் தடுத்த பித்ஆத் பாவமான காரியங்கள் அனைத்தையும் விட்டு விலகி இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் தான் தக்வாவுடைய நிலை. நான் என்ன கேட்கிறேன், பித்ஆத் என்ற விஷயத்தை முடிவு செய்வதே இது பித்ஆத்தா அது பித்ஆத்தா என்று யார் முடிவு செய்ய முடியும்? நீங்களா நானா? அந்த முடிவு செய்யக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? அந்த சங்கைக்குரிய இமாம்கள் எது நல்லது எது கெட்டது என்று பாகுபாடு பார்த்து, யார் நல்லவர்கள் யார் உயர்வானவர்கள் உன்னதமானவர்கள் என்று யாரை பார்த்தார்களோ அவர்களுடைய விஷயத்தில் ஹதீஸுடைய ஞானத்தை கேட்டு தெரிந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் மூலமாக நேரடியாக கேட்டு பெற்ற ஹதீஸை போய் இப்போது 1400 வருஷத்துக்கு பிறகு இல்ல எனக்கு அதை விட இது சஹீஹா தெரியுது, இதை விட அது சஹீஹா தெரியுது, உனக்கு எதுப்பா சஹீஹா தெரியும்? சஹீஹா ஆகுவதற்கு அந்த காலத்தினுடைய நடைமுறை தேவையானது. அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும், அவர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும், அவர்களுடைய ஞாபக சக்தி எப்படி இருந்தது என்று பார்க்க வேண்டும். ஏற்கனவே சொன்ன ஞாபக சக்தி அடுத்த விஷயத்தை சொல்லும் போதும் ரெண்டும் ஒரே மாதிரியா இருந்துச்சா, முன்னாடி உள்ளது ஒரு மாதிரி பின்னாடி உள்ளது வேற மாதிரி ஆனிச்சா? இதெல்லாம் யார் பார்த்தது? கண்ணியத்துக்குரிய இமாம்கள் பார்த்தார்கள், பார்த்து ஒரு ஹதீஸை முடிவு செய்தார்கள். அவர்கள் முடிவு செய்த ஹதீஸ் நம் அளவில் வந்து சேர்ந்திருக்குமா? நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக வந்து சேர்ந்திருக்க கூட வாய்ப்பில்லை. இவங்க சொல்றாங்க இப்பதான் நெட் எல்லாம் வந்துருச்சு, நிறைய சிடி வந்துருச்சு, ஹதீஸுடைய சிடி வந்துருச்சு, அதை போட்டு பார்த்து இதை போட்டு பார்த்தா எல்லா ஹதீஸையும் உடனே எடுத்துடலாம். நிச்சயமாக சத்தியமாக கிடையாது. எந்தெந்த ஹதீஸ்களை எல்லாம் கண்ணியத்துக்குரிய இமாம்கள் எடுத்து சட்டத்தை வகுத்தார்களோ அந்த ஹதீஸ் எல்லாம் நம்மளவில் வந்து சேர்ந்திருப்பதற்கு கூட வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றதா இருந்தா நான் இப்படி சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சஹாபாக்களில் மிக நெருக்கமான சஹாபியார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சஹாபாக்களில் முதல் தரமான அந்தஸ்தை பெற்ற சஹாபியார்? சொல்லுங்க பாப்போம். இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? அடுத்த கேள்வி, ஏறத்தாழ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுல் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு, தீனுல் இஸ்லாத்தை சொல்ல வந்ததற்கு பிறகு, நுபுவத் கிடைத்ததற்கு பிறகு சுமார் 18 வருஷங்களுக்கு பிறகு வந்த இஸ்லாத்தை தழுவிய ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ் அதிகமா, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அறிவித்த ஹதீஸ் அதிகமா? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவித்த ஹதீஸ். அப்படியானால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஹதீஸை கேட்கவே இல்லையா? எங்க போனுச்சு அந்த ஹதீஸ் எல்லாம்? மிக நெருக்கமாக இருந்த சஹாபி ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படி நெருக்கமா இருந்தவங்க தெரியுமா? அவங்களுக்கு பேரே சாஹிபு சிவாக், சாஹிபுல் நாலைன், சாஹிபுல் விசாதா, சாஹிபுல் மத்ஹரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட எல்லா நேரமும் உடன் இருந்தவர்கள். ஒளி செய்ய போனா மிஸ்வாக் எடுத்து கொடுப்பாங்க, தண்ணி எடுத்து கொடுப்பாங்க, வெளியில போனா செருப்பு எடுத்து கொடுப்பாங்க, படுக்கிற நேரத்துக்கு வரும்போது தலையணை எடுத்து கொடுப்பார்கள். மற்றவர்களுக்கு வேண்டுமானால் எல்லா நேரமும் வருவதற்குரிய அனுமதி கிடையாது. ஆனால் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இதுனுக அன் துர்ஃபா அல் ஹிஜாப், எல்லா நேரமும் வரலாம். எவ்வளவு பெரிய ஒரு அணுக்கமான ஒரு சஹாபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நெருக்கமான ஒரு சஹாபி. அந்த சஹாபி சொல்கிறார்கள், அந்த சஹாபியினுடைய நடைமுறையை சொல்கிறார்கள். நம்ம இங்க ஒவ்வொரு நாள் வெள்ளிக்கிழமை தோறும், வெள்ளிக்கிழமை பின்னாடி சொல்ல போனா சனிக்கிழமை நம்ம வாரந்தோறும் ஹதீஸ் தஃப்சீருடைய கிளாஸ் வச்சிருக்கோம். ஆனால் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு நாளும் வியாழக்கிழமை தோறும் ஹதீஸ் கிளாஸ். ஹதீஸ் கிளாஸ் சொல்றதை விட அது ஃபிக்ஹ் கிளாஸ், மசாயில் கிளாஸ். ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், அவர்களுடைய மஜ்லிஸ்ல போய் உட்கார்ந்தா வெறுமன சட்டம் மட்டும் தான் சொல்லுவாங்க. தொழுகை எப்படி தொழுவணும் சட்டம், நோன்பு எப்படி வைக்கணும் சட்டம்,
மற்ற அமல்கள் எல்லாம் எப்படி செய்ய வேண்டும் சட்டம். மற்றபடி ஹதீஸை சொல்வது என்பது மிக மிக குறைவு. ஏன் ஹதீஸை சொல்லவில்லை? இப்ப நம்ம கேட்கிறோம்ல, அதை விட எங்களுக்கு கூடுதலான ஒரு சரியான ஹதீஸ் கிடைச்சுட்டா தூக்கி எறிஞ்சிட்டு நாங்க இந்த ஹதீஸ் எறிஞ்சிருவோம், ஹதீஸ் தான் எடுத்துக்கிறோம். நாங்க ஏற்கனவே எந்த சட்டமோ அந்த சட்டத்தை தூக்கி எறிஞ்சிருவோம். நவுது பில்லாஹ். ஏன் ஹதீஸை சொல்லவில்லை? இவ்வளவு நெருக்கமாக இருந்த சஹாபி ஏன் சொல்லவில்லை? அவங்களே காரணம் சொல்றாங்க. ஒவ்வொரு நாள் வியாழக்கிழமை தோறும் நான் அவர்களுடைய மஜ்லிஸிலே கலந்திருக்கிறேன். ஆனால் ஒரு தடவை கூட அவர்கள் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி நான் கேட்டதில்லை. என்றாவது ஒரு நாள் அவர்களையும் அறியாமல் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லிடுவார்களே, ஆனால் இருந்த இடத்தை விட்டும் அப்படியே எழுந்திருவார்கள். அவருடைய பித்தான்கள் எல்லாம் அப்படியே கலண்டு போய்விடும். அவர்களுடைய நரம்புகள் எல்லாம் புடைத்து போய்விடும். துடித்து போனவர்களாக அவ் ஷபீஹம் இந்தாலிக்க அவ் கரிவம் இந்தாலிக்க அவ் ஃபௌகதாலிக்க அவ் தூனதாலிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்களா, அல்லது இதற்கு குறைவாக சொன்னார்களா, ஒத்து சொன்னார்களா, சற்று வித்தியாசமாக சொன்னார்களா, வேறு விதமாக சொன்னார்களா, எப்படி சொன்னார்கள் என்று உறுதியாக சொல்ல முடியவில்லையே என்று பதஷ்டத்தோடு முடிப்பார்கள் என்று வருகிறது. ஏங்க இப்படி சொன்னாங்க? அவர்களுக்கு ஒரு ஹதீஸின் எச்சரிக்கை, மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வா மகாதஹு மினன் நார், யார் என் மீது வேண்டுமென்றே பொய்யுரைப்பாரோ அவர் தன்னுடைய தங்குமிடத்தை நரக நெருப்பாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்ற அந்த ஹதீஸின் எச்சரிக்கை அவர்களுடைய வாயிலிருந்து கால ரசூலுல்லாஹ் என்று சொல்ல மறுத்தது. எனவே விளங்கிக்கிறங்க, ஹதீஸ சஹாபாக்கள் சட்டத்தை சொன்னாலே போதுமானது, கால ரசூலுல்லாஹ் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். தக்பீருக்கு எதனால ஆரம்பத்தில் தக்பீர் கட்டும் போது மட்டும் கையை வசத்துறோம், அடுத்து ருக்குவுக்கு போகும்போது சஜிதாவுக்கு போகும்போதெல்லாம் ருக்குவுல இருந்து எந்திரிக்கும் போதெல்லாம் கையை உயர்த்துவதில்லையே என்றால் இது யார் சொன்னது? ஹஜ்ரத் அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகையை நான் தொழுது காட்டட்டுமா என்று அவர்கள் தொழுது காட்டும் பொழுது ஆரம்பத்தில் தக்பீர் கட்டினது மட்டும்தான் தக்பீர் கட்டி காட்டினாங்க, அப்பதான் கையை வசத்துனாங்க. மற்றபடி மற்ற நேரங்களில் எல்லாம் அவர்கள் கையை உயர்த்தவில்லை. இதுதான் நபியினுடைய தொழுகை என்று சொல்லி காட்டினார்கள். இதுதான் ஹனஃபியாக்கள் இப்படி செய்யறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபா பெருமக்களை பொறுத்தவரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்களிலே சில இரண்டு வகையான நிலைகளை பார்த்தார்கள். சிலது அப்படியும் அதற்கும் அனுமதி இதற்கும் அனுமதி என்ற காரணமாக இருக்கலாம். உதாரணமாக அத்தஹியாத்தின் இருப்பிலே அத்தஹியாத்திலே என்ன ஓதுவது, அத்தஹியாத் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்திலும் கூட ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தது போல் கற்றுக் கொடுத்த அத்தஹியாத் அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய அத்தஹியாத். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அத்தஹியாத்தை கற்றுக் கொடுக்கும் போது அத்தஹியாத்து லில்லாஹி வஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது ரெண்டுமே எதுல வருதுன்னா புகாரில தாங்க வருது. நீங்க வேணா எடுத்து பாருங்க, ரெண்டுமே புகாரில வருது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவுடைய மாணவருடைய வரிசையில் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வருகிறார்கள். அவர்கள் அந்த சட்டத்தை சொன்னாங்க. அதே போல ரஃபுல் யதைன் சம்பந்தப்பட்ட விஷயம், ரஃபுல் யதைன் கையை வசத்துறது, இது போன்ற விஷயங்கள், அத்தஹியாத்தின் விஷயங்கள், தக்பீர் கட்டக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்ன விஷயம். அவர்களுடைய மாணவருடைய வரிசையில் வரக்கூடிய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படி தக்பீர் கட்டுங்க, தக்பீர் கட்டும்போது தொப்புளுக்கு மேல கையை கட்டுங்க, அதே போல ஒவ்வொரு தடவையும் நீங்க கையை வசதிக்கிறீங்க, அத்தஹியாத் இப்படி ஓதுங்கள் என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னார்களோ அந்த அடிப்படையில் தங்களுடைய மாணவர்களுக்கு விளக்கினார்கள். ஒரு கேள்வி வரலாம், ஏங்க சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு, நேரடியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் யா ரசூலுல்லாஹ் நாங்க ரெண்டு மாதிரியும் பார்க்கிறோமே, இந்த ரெண்டிலே எது உண்மை எது சரி எப்படி செய்யணும் என்று யாராவது போய் கேள்வி ஏன் கேட்கவில்லை? கேள்வி கேட்டு ஒரே மாதிரி ஆக்கிட வேண்டியதுதானே. அதாவது மார்க்கத்தில் இப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாங்க. ஏன் சஹாபாக்கள் கேள்வி கேட்கவில்லை என்றால், சஹாபா பெருமக்களை பொறுத்தவரையும் முதலாவது நான் ஹதீஸிலே சொன்ன அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா ஹதீஸிலே சொன்ன மரியாதை, இரண்டாவது கேள்வி கேட்பதிலே அவர்கள் அச்சப்படுபவர்களாக இருந்தார்கள். ஏனெனில் ஏதாவது கேள்வி கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சட்டங்களை சொல்லி ஃபர்லாக்கப்பட்டு விடுமோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எச்சரித்தாங்க. யாராவது ஒருவர் தேவையில்லாமல் கேள்வி கேட்டு
அவர் கேள்வி கேட்டதன் காரணமாக ஒரு விஷயம் அதுவரையும் ஹராமாக்கப்படாத ஒரு விஷயம் ஹராமாக்கப்படுமானால் வார்த்தை வருது. அவர் கேள்வி கேட்டதன் காரணமாக ஹராமாக்கப்படுமானால் அவர்தான் குற்றவாளிகளிலேயே மிகப்பெரிய குற்றவாளி. இன்ன ஆலமல் முஸ்லிமின ஜுர்மா மன்சு இலா மஸ்அலத்தின் ஃபஹுரிம மின் அஜ்லி மஸ்அலத்திஹி. அவர் கேள்வி கேட்டதனால ஹராமாக்கப்பட்ட விஷயம். இவரு முஸ்லிம்கள்ல பெரும் குற்றம் செஞ்சவர். சஹாபா பெருமக்கள் பயந்தார்கள். அதே போல ஒரு சஹாபி, அவர் கிராமவாசி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லப்படும் போது கது ஃபுரித அலைக்குமுல் ஹஜ், உங்கள் மீது ஹஜ் கடமையாக்கப்பட்டது என்று சொல்லப்படும் போது இந்த பக்கம் வந்தார். யா ரசூலுல்லாஹ் அஃபீ குல்லி ஆமின், யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஒவ்வொரு ஆண்டுமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை இப்படி திருப்பினாங்க. திரும்ப இந்த பக்கம் வந்து கேட்டார், அஃபீ குல்லி ஆமின் யா ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நேராக திரும்பி கொண்டார்கள். திரும்ப இங்க முன்னாடி வந்தார். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் குல்து நஅம் லவஜபத், ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? நான் ஆம் என்று சொன்னால் வாஜிபாகி விடுமே. சஹாபாக்கள் கேள்வி கேட்கலங்க. எந்த அளவு கேள்வி கேட்கவில்லை என்றால் அப்புறம் அல்லாஹ்வே பார்த்தான், இவங்க கேள்வியே கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது கூட கேட்கல, அதனால நாம் ஜிப்ரீலை மனிதராக அனுப்பி அவரை சில கேள்வி கேட்க வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பதில் சொல்ல வைத்து இந்த மக்களுக்கு மார்க்கத்தை விளக்குவோம் என்று அல்லாஹ் தஆலா அந்த ஏற்பாடு செஞ்சான். அந்த அடிப்படையில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஹதீஸ்லாம் வந்தது. ஹதீஸை ஜிப்ரீலுக்கு முன்னாடியே நீங்க முஸ்லிம் ஷரீஃபை எடுத்து பார்த்தா தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேளுங்கள் என்றார்கள், சலூனி என்னிடத்தில் கேளுங்கள் என்றார்கள், ஃபஹிபுனா அன் நஸ்அலா ஃபஹாபு அன் யஸ்அலுஹு. கேள்வி கேட்பதை விட்டும் சஹாபாக்கள் அச்சப்பட்டு அமைதியா மௌனமா இருந்தாங்க. பிறகுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்கன்னு வரும் அந்த ஹதீஸ்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபா பெருமக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் நகரவாசிகள் என்று தனி, கிராமவாசிகள் என்று தனி. நகரவாசிகளாகிய சஹாபாக்கள் மிகுந்த மரியாதையோடு நடப்பார்கள். அவங்க நினைப்பாங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு கிராமவாசி வரணும், அந்த கிராமவாசி புத்திசாலியா இருக்குன்னு அவர் சில கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்வதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆக அவங்க கேள்வி கேட்கல, அதுக்காக சொல்றேன். எனவேதான் தக்பீர் கட்டக்கூடிய விஷயத்துல ஒருத்தங்க இப்படி கட்டினாங்கன்னு வருது, ஒருத்தங்க அப்படி கட்டினாங்கன்னு வருது. இரண்டுமே நபிகளாருடைய நடைமுறை. கேள்வி என்ன? அல்லாஹ் தஆலா கியாமத் நாள்ல 4 விதமாவா தீர்ப்பளிப்பான். ஹனஃபிக்கு ஒரு தீர்ப்பு, ஷாஃபிக்கு ஒரு தீர்ப்பு, மாலிக்கு ஒரு தீர்ப்பு, ஹம்பலிக்கு ஒரு தீர்ப்பு. இல்லங்க, அல்லாஹ் தஆலா 4 விதமா இல்லங்க. நான் அடிக்கடி சொல்றது, அல்லாஹ் தஆலா எத்தனை கோடி மக்கள் இருக்காங்களோ அத்தனை கோடி மக்களுக்கு தகுந்தவாறு தனித்தனியா தான் தீர்ப்பளிப்பான் அப்படிங்கிறது. அவருடைய மனோநிலை என்ன, அவருக்கு ஹதீஸ் எப்படி போய் சேர்ந்தது, ஹதீஸை எப்படி விளங்கி கொண்டார், அந்த விளக்கத்தின் அடிப்படையில் என்ன அமல் செய்தார், மார்க்கத்தை எப்படி விளங்கிக் கொண்டார், அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் என்ன அமல் செய்தார், இதைத்தான் அல்லாஹ் கேட்பான். செயல்பாட்டையே அல்லாஹ் பார்ப்பதில்லை, உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான். மார்க்கத்தை பொறுத்தவரையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி விஷயத்தை பொறுத்தவரையும் கேள்விப்பட்டதை மட்டும் வைத்துத்தான் சட்டம் அமுலாகும், இல்லாட்டே அமுலே ஆகாது. லா யஸ்மஉ பி அஹதும் மின் ஹாதிஹில் உம்மா யஹூதியும் வலா நஸ்ரானியும் சும்ம யமூத்து வலம் யுமின் பில்லதி ஊர்சில்து பிஹி இல்லா கான மின் அஸ்ஹாபின் நார். இந்த என்னை பற்றி இந்த சமுதாயத்தில் ஒருவர், அது யூதரோ கிறிஸ்தவரோ, கேள்விப்பட்டு நம்பாமல் மரணிப்பாரேயானால் அவர் நரகவாதி. கேள்விப்பட்டா அதே மாதிரி தான் இந்த ஹதீஸ் யாருக்கு போய் சேர்ந்துச்சோ அவங்க அந்த மாதிரி அமல் செய்யணும், அந்த ஹதீஸ் யாருக்கு போய் சேர்ந்துச்சோ அவங்க அந்த மாதிரி அமல் செய்யணும். ஒரு கேள்வி என்னங்க, ஒருத்தர் புதுசா இஸ்லாத்துக்கு வர்றார், அவர் ஹனஃபி மதுஹபத்துல வேணுமா ஷாஃபி மதுஹபத்துல வேணுமா? ஏதோ ஒரு பெரிய கேள்வியை கேட்டது மாதிரி நினைச்சுக்கிறாங்க. யார் யார் எந்தெந்த மதுஹபை தழுவியவர்களுக்கு முன்னால் அவர் இஸ்லாத்தை தழுவுகிறாரோ அவர் எந்த மதுஹபோ அந்த மதுஹபை பின்பற்றணும். எப்படி? ஒரு மனிதர் புதிதாக இஸ்லாத்தை தழுவுகிறார், அவர் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அத்தஹியாத்தை மனனம் செய்தவர், அதாவது ஹனஃபி மதுஹபின்படி நடப்பவர். அவர் அவரிடத்தில் இஸ்லாத்தை தழுவுவாரேயானால் ஹனஃபி மதுஹபை தான் அவர் சொல்லிக் கொடுப்பார். வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம் இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. தெரியாத ஒன்றை போய் சொல்லணும், இவரை போய் நிர்பந்திக்கப்பட மாட்டார். எது சரின்னு பார்க்கிறதெல்லாம் இவருடைய வேலை இல்லை. தான் எதை விளங்கினாரோ அதைத்தான் அவர் கற்றுக் கொடுக்க வேண்டும். தான் ஹனஃபி மதுஹபா இருந்தால்
ஹனவி மதுஹபிடத்தில் இஸ்லாத்தை தழுவாரேயானால் ஹனவி மதுஹபை அவர் பின்பற்ற வேண்டியதுதான். ஒரு ஷாஃபி மதுஹபுடைய பகுதியில் ஷாஃபி மதுஹப்காரரிடத்தில் அவர் இஸ்லாத்தை தழுவாரேயானால் ஷாஃபி மதுஹபை அவர் பின்பற்ற வேண்டியதுதான். அல்லாஹு தஆலா பார்ப்பது உள்ளத்தை பார்க்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, மன் அஹப்ப லில்லாஹ் வ அபகத லில்லாஹ் வ ஆதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மல் ஈமான். காரியங்கள் செயல்பாடுகள் பார்ப்பதற்கு மோனாக தோன்றினாலும் கூட நோக்கம் அல்லாஹ்விற்காக என்றிருந்தால் அவருடைய ஈமான் பரிபூர்ணமான ஈமான் தான். அல்லாஹ்விற்காக ஒருவர் பிரியப்படுகிறார். நான் ஒருத்தரை பிரியப்படுறேன், நான் பிரியப்பட்டது அவருடைய நல்ல அம்சங்களை பார்க்கிறேன், நான் அல்லாஹ்விற்காக என்று அவரை பிரியப்படுகிறேன். ஹஜ்ரத் பார்க்கிறாங்க, அவருடைய அடுத்த கட்டத்தில் அவர் ஹஜ்ரத் தொழுகையை மட்டும்தான் பார்த்தாங்க, அவருடைய கொடுக்கல் வாங்கல்லாம் சரியில்லை, எனவே அவர் மீது ஹஜ்ரத் வெறுப்பு கொண்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒருவருக்கு கொடுக்கிறேன், நான் கொடுப்பது அவர் வறுமையானவராக இருக்கிறார், எனவே நான் தர்மம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன செய்றாங்கன்னா தர்மம் கொடுக்கல, காரணம் அவருடைய குடிக்கிற இடத்துல போய் அவரை பார்த்துட்டாங்க, எனவே அவர்கள் கொடுக்கவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, செயல்பாடுகள் பார்ப்பதற்கு மோனாக தெரிந்தாலும் கூட மன் அஹப்ப லில்லாஹ் வ அபகத லில்லாஹ் வ ஆதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மல் ஈமான். அல்லாஹ்வுக்காக ஒருவர் பிரியப்படுகிறார், அல்லாஹ்வுக்காக கோபிக்கிறார், அல்லாஹ்விற்காக கொடுக்கிறார், அல்லாஹ்விற்காக கொடுக்காமல் இருக்கிறார், செயல்பாடுகள் முரணாக இருந்தாலும் நோக்கம் அல்லாஹ்விற்காக என்றிருந்தால் அவருடைய ஈமான் பரிபூர்ணமான ஈமான். அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளையில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிலிருந்து வருவான். அவர்களை பொறுத்தவரையும் சகோதர சகோதரர்களுக்கு மத்தியில் திருமணம் முடித்திருந்தால் அவங்களை பொறுத்தவரை பரவாயில்லை, காரணம் மனித படைப்பின் துவக்கம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்துமார்கள் யாராவது சகோதர சகோதரர்களுக்கு மத்தியில் திருமணம் முடிச்சிருந்தாங்கன்னா அவரை பிடிச்சி அல்லாஹ் உள்ள வைப்பான். என்ன கியாமத்தினால அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா தானே தீர்ப்பளிப்பான்? நிச்சயமாக இல்லை. யார் யாருக்கு சட்டம் எப்படி போய் சேர்ந்ததோ அதே போலதான். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம்களை பொறுத்தவரை சிறுநீர் படுமானால் அந்த இடத்தையே வெட்டியிருக்கணும். நான் கழுவிட்டேன் சொல்ல முடியாது, சொன்னா பத்தாது, அது போதாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்துமார்களை பொறுத்தவரையும் வெறுமனை கழுவிவிட்டால் போதுமானது. அதே போலத்தான் இந்த உம்மத்துமார்களுடைய விஷயத்திலும் கூட சட்டம் யாருக்கு எப்படி போய் சேர்ந்ததோ அதே போலத்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, அவ் லாமஸ்துமுன் நிசா, இந்த ஒரு வசனம், இந்த வசனத்திற்கு எப்படி பொருள் கொள்வது? அல்லாஹு தஆலா தயமத்தினுடைய பற்றிய சட்டத்தை வரும்போது தண்ணி கிடைக்கல, தயமம் செய்யணும், எப்பலாம் தயமம் செய்யணும், இந்த சட்டத்தை வரும்போது இந்த ஒரு வார்த்தையும் வருது, அவ் லாமஸ்துமுன் நிசா, நீங்கள் பெண்களை தீண்டினால். இந்த வாசகத்திற்கு எப்படி பொருள் செய்வது? இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதே ஆயத்திற்கு சஹாபா பெருமக்கள் கொடுத்த விளக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் சொல்கிறார்கள், இது சிலேடை சொல். பெண்களை தீண்டினால் என்றால் இது பெண்களை உடலுறவு கொண்டால் என்று இதனுடைய பொருள். எனவேதான் அவர்கள் சொல்கிறார்கள், எப்போது ஒழு முறியக்கூடிய நிலை வருமானால் பெண்களை உடலுறவு கொண்டால் தான் ஒழு முறியுமே தவிர வெறுமனே பெண்களை தொட்டால் ஒழு முறியாது என்பது இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஆயத்திற்கு கொடுக்கக்கூடிய விளக்கம். இதே அவுலாமஸ்துமுன் நிசா என்பதற்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம், சஹாபா பெருமக்கள் ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபியினுடைய விளக்கத்தின் அடிப்படையில் இங்கே லாமஸ என்பது இன்னொரு கிராத்தின்படி அவள் அமஸ்தும் என்றும் வருகிறது, கிராத்தே வருது. இங்க லாமஸ்ங்க தொற்றுறதுன்னு அர்த்தம் தான். எனவே தொட்டா ஒழு முறிஞ்சிடும், ஒரு பெண்களை தொட்டால் ஒழு முறிந்து போய்விடும். இவர்களும் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை மையமாக வைத்து சஹாபாக்களுடைய விளக்கத்தை மையமாக வைத்துதான் ஒரு பொருளை கொடுக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை மையமாக வைத்து சஹாபாக்களுடைய விளக்கத்தை மையமாக வைத்து ஒரு பொருளை கொடுக்கிறார்கள். எனவே யார் யார் எந்தெந்த மதுஹபை நாம் பின்பற்றிருக்கிறோமோ, ஏன் நம்ம மதுஹபை பின்பற்றணும்? திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் அந்த உண்மையை ஒத்துக்கிறீங்க. நம்மளை பொறுத்தவரை நீங்களோ நானோ அல்லது என்னை விட மிகப்பெரிய ஆயமாக இருக்கட்டும் அவர்களோ மார்க்கத்தினுடைய விஷயத்தில் ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடிய விஷயத்தில் நமக்கு மார்க்கெண்டா சைஃபர் தான். அந்த தகுதி நமக்கு இல்லை. சஹாபா பெருமக்களை பொறுத்தவரையும் அவர்களுக்கு அடுத்து வந்த இமாம்களை பொறுத்தவரையும் தீனுக்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய முழு இரவும் தீனுக்காக அர்ப்பணித்தவர்கள். குர்ஆன் ஷரீஃபை ஓதும் போதே அவர்களுடைய அதற்கான பொருள் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன, அதிலேயே லயிச்சிருவாங்க இரவு முழுக்க.
40 ஆண்டு காலம் அவர்கள் இஷாவிற்கு செய்த ஒழுவிலே சுபுஹ் தொழுதிருக்கிறார்கள் என்ற வரலாறு யாரு அவங்கெல்லாம் பெருசா போட்டுறாங்களோ அந்த வரலாறுலயே வருது. அல் பிதாயா வ நிஹாயா என்ற கிதாபில் வருது. கேள்வி என்ன கேட்கிறாங்க, அது எப்படி இவ்வளவு நேரம் சிறுநீர் இவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியுமா? ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், 6 மணி நேரத்துக்கு மேல சிறுநீர் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு. நான் சொன்னேன், என் கூட பிரயாணத்துல வாங்க, தொண்டில ஏறுவோம், நான் பெங்களூர் போனதுக்கு பிறகு நான் சிறுநீர் கழிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அதே இதுல அவரவருடைய உடல்நிலையை பொறுத்தது, யார் யார் எப்படி பழகினார்களோ அந்த பழக்கத்தின் அடிப்படையில் உள்ளது. அதுல என்னது 6 மணி நேரம் கிடக்கு. அடுத்து ஒருத்தர் இன்னொருத்தர் கேட்டாரு, அவங்க எல்லாம் மனைவிக்கு செய்யக்கூடிய ஹக்க செய்யலையா அப்படின்னு கேட்டார். அது 40 வருஷம் இஷாவுக்கு செஞ்ச ஒழுவுல சுபு வரையும் தொழுதாங்கண்டா அவங்க மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்கை செய்யவில்லையா? நான் அவங்கள திருப்பி கேட்டேன், மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்கை இரவுல செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு பதில் சொன்னேன். அது நான் இப்படி சொல்லல, நானா சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு ஹதீஸ மையமாக வைத்து சொன்னேன். அதுக்கடுத்து ஒரு ஹதீஸை சொன்னேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதியில நடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்ணின் மீது தற்செயலாக பார்வைப்பட்டு விட்டது, அனிச்சையான பார்வை. உடனே தன்னுடைய பயணத்தை தொடராமல் வீட்டிற்கு வந்தார்கள். ஹஜ்ரத் சௌதா ரலியல்லாஹு இடத்திலே வந்து தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொண்டார்கள். நிறைவேற்றிவிட்டு பின்னொரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், இதா ஆஜபத் இம்ராத்து அஹதிக்கும் ஃபல் யர்ஜி இலா அஹ்லிஹி சும்மல் யுஜாமிஹா ஃபஇன்ன மாஹா மிஸ்ல் லதி மாஹா. உங்களில் ஒருவருக்கு ஏதேனும் ஒரு பெண்ணின் மீது பார்வைப்பட்டு அதன் காரணமாக மனதிலே சில எண்ணங்கள் ஏற்படுமானால் உடனே தன்னுடைய சொந்த மனைவிடத்தில் வரட்டும். அந்த பெண்ணிடத்தில் எது இருக்கிறதோ அதுதான் உங்களுடைய மனைவிடத்திலும் இருக்கிறது என்றார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, விதண்டாவாதம் என்று போவோமேயானால் எதுக்கு வேணாலும் கேள்வி கேட்கலாம், எதுக்கு வேணாலும் பதில் சொல்லலாம். நாமெல்லாம் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். யாருக்கெல்லாம் தடுமாற்றம் இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ்விடத்துல கதறுங்க. எப்படி கதறன்னு? அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கம் வர்சுக்னா திபாஆ வ அரினல் பாத்தில பாத்திலம் வர்சுக்னா ஜித்னாபா. யா அல்லாஹ், எங்களுக்கு சத்தியத்தை சத்தியமாக காட்டி அதை பின்பற்ற நடக்க கிருபை செய்வாயாக, அசத்தியத்தை அசத்தியமாக காட்டி அதை விட்டும் தவிர நடக்க கிருபை செய்வாயாக என்று அல்லாஹ்ட்ட அழுது கதறுங்க. நான் யாரை கதற சொல்றேன்டா, யாருக்கெல்லாம் தடுமாற்றம் இருக்குதோ அவங்களுக்கு. அதே சமயத்தில் யாரெல்லாம் சுன்னத் வல் ஜமாஅத்தின் அகீதாவின் அடிப்படையில் உறுதியாக இருக்கிறீர்களோ அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, உங்களுடைய ஈமானை பலப்படுத்துவானாக. கடைசியில் அல்லாஹ்வை சந்திக்கின்ற வரை இதுல எந்த தடுமாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, யா அல்லாஹ் எங்களை நேரிய வழியில் கொண்டு வந்து சேர்த்ததற்கு பிறகு ஒரு சிறு தடுமாற்றத்தை கூட ஏற்படுத்தாதே என்று அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ செய்ய சொன்னானோ அல்லாஹ் தஆலா அந்த நிலையை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தருவானாக. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சின்ன துஆ ஓதிடுவோம். துஆ எப்படி ஓதுறது? அதுக்கு ஒரு கேள்வி. துஆ கூட்டு சேர்ந்து துஆ ஓதலாமா ஓதக்கூடாது, அது ஒரு தனி சப்ஜெக்ட்டுங்க. அது ஹதீஸ் நிறைய இருக்குது. ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லிடுறேன். லா யஜ்தமிஉ மலஉன் ஃபயதுஉ பஅதுஹும் வ யுஅம்மினு சாயிருஹும் இல்லா அஜாபஹுமுல்லாஹ். எந்த ஒரு சமுதாயம் தங்களுக்கிடையில் ஒன்று சேர்ந்து ஒருவர் துஆ செய்ய மற்றவரெல்லாம் ஆமீன் சொல்வார்களோ அந்த துஆவை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் என்ற அந்த ஹதீஸின் அடிப்படையில், இது ஹாக்கிமிலே வருகிறது, தபரானியிலே வருகிறது, இந்த ஹதீஸின் அடிப்படையிலே நாம் துஆ செய்வோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அறிவிப்பு இருக்குதா? இல்ல சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்த யுவாஃபி நிஅமஹு வயுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம். யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் வ அன்ஸில்ஹுல் மக்அதல் முகர்ரப இன்தக யௌமல் கியாமா. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை உண்மை முஃமின்களாக ஆக்கியருள்வாயாக. உனது திருநாமத்தை சொல்லும் போது அச்சப்படக்கூடிய உள்ளத்தை தருவாயாக. உன்னுடைய கலாம் ஷரீஃபை அதிகம் அதிகம் ஓத கிருபை செய்வாயாக. உன்னுடைய கலாம் ஷரீஃபை ஓதும் போது எங்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்வாயாக. யா அல்லாஹ், எல்லா சூழ்நிலையிலும் உன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க கிருபை செய்வாயாக. தொழுகையை முறையோடு பேணுதலோடு தொழ கிருபை செய்வாயாக. நீ தந்ததை உனது பாதையிலே செலவு செய்ய கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், ஈமானுடைய இன்பத்தை சுவைக்க செய்வாயாக. உன் மீதும் உனது ஹபீப் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த உலகத்திலே உள்ள யாவரை காட்டிலும் அதிகம் பிரியப்பட கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், யாரை பிரியப்பட்டாலும் உனக்காக உனது பொருத்தத்தை பெறுவதற்காக மட்டுமே பிரியப்பட கிருபை செய்வாயாக.
யா அல்லாஹ் எங்களுக்கு ஈமான் இஸ்லாத்துடைய பாக்கியத்தை மிக பெரும் அருளாக தந்திருக்கிறாய் ரஹ்மானே. அதற்கு மாற்றமான விஷயத்தை சிந்திப்பதை, நினைப்பதை, அதன்பால் செல்வதை, நெருப்பில் தூக்கி போடப்படுவதை போன்ற வெறுப்பை தந்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு நற்குணத்தை காட்டி தருவாயாக. உன்னை தவிர நற்குணத்தை காட்டி தருவார் யாரும் இல்லை ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களை விட்டும் துர்குணங்களை அகற்றி விடுவாயாக. உன்னை தவிர துர்குணங்களை அகற்றுவார் யாரும் இல்லை ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் பிறரை வழிகெடுப்பதை விட்டும் பாதுகாப்பாயாக. பிறர் எங்களை வழிகெடுப்பதை விட்டும் பாதுகாப்பாயாக. நாங்கள் பிறருக்கு அநியாயம் செய்வதை விட்டும் பாதுகாப்பாயாக. பிறர் எங்களுக்கு அநியாயம் செய்வதை விட்டும் பாதுகாப்பாயாக. நாங்கள் பிறரை மடையர்களாக ஆக்குவதை விட்டும் பாதுகாப்பாயாக. பிறர் எங்களை மடையர்களாக ஆக்குவதை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய அருளால் எங்களுக்கு ஈமானுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் இதிலே ஒரு சிறு தடுமாற்றத்தை கூட ஏற்படுத்தி விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் வியாபாரிகளுடைய வியாபாரத்தில், தொழில் துறையில் நீயே பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் கடனில்லாத வாழ்க்கையை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கடனை நீயே நிறைவேற்றி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் வட்டி கடனை விட்டும் சமுதாயத்தை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் வட்டி கடனிலே சிக்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு கூடிய சீக்கிரம் அதிலிருந்து விடுதலை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் சமுதாயத்தில் திருமணமாகாத ஆண்கள், பெண்கள் அவர்களுக்கு தகுந்த ஜோடியை ஏற்படுத்தி கொடுத்து நீயே திருமணத்தை முடித்து வைப்பாயாக. யா அல்லாஹ் திருமணமாகியும் கூட குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நீயே குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் யார் யாருக்கு உனது அன்பளிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாயோ அந்த குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக, நல்லொழுக்கமுள்ள குழந்தைகளாக, தக்வாவுடைய குழந்தைகளாக, உனது பொருத்தம் பெற்ற குழந்தைகளாக, அனைவருக்கும் கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சான்றோர்களாக நீ ஆக்கியல்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய முன்னோர்களில் யாரெல்லாம் முன்னளவில் வந்து சேர்ந்தார்களோ அவருடைய விஷயத்தில் மிகுந்த கிருபையோடும் இரக்கத்தோடும் நடந்து கொள்வாயாக. அவருடைய கபரை விஸ்தீர்ணமாக்கி ஒளிமயமாக ஆக்குவாயாக. அவர்களுக்கு சொர்க்கத்தின் ஆடை அணிவிப்பாயாக. அவர்களுக்கு சொர்க்கத்தின் காற்றை வீச செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா வாழ்க்கையிலும் யா அல்லாஹ் உனது பொருத்தமான வாழ்க்கையாக ஆக்குவாயாக. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்தை சுன்னாவை எங்களுக்கு இயற்கையான பிரியமாக ஆக்கி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித கரத்தால் ஹௌதுல் கௌஸருடைய தடாகத்தில் நீர் அருந்த கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியம், உம்ராவுடைய பாக்கியம், ஜியாராவுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கேட்க தெரியாதவர்கள் ரஹ்மானே, நீ கொடுக்க தெரிந்தவன் ரஹ்மானே. நாங்கள் கேட்பதற்கு கூட சடைவடையக்கூடியவர்கள் ரஹ்மானே, நீ கொடுப்பதற்கு அறவே சடைவு ஏற்படாது ரஹ்மானே. யா அல்லாஹ் நீ கொடுத்து கொண்டே இருப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவ செயல்களின் காரணமாக நீ எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய உபகாரங்களை எங்களை விட்டும் பறித்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு அதிகம் அதிகம் உபகாரம் செய்து நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக எங்களை ஆக்கி அல்வாயாக. யா அல்லாஹ் இந்த துஆவை நீயே கபூல் செய்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி ஹல்கி சய்யிதுனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். This audio was downloaded from TamilIslamicMedia.com.